ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது, எனக்கு 2023ல எனக்கு மொத்தமா எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு பார்த்திருந்தேன். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணி நான் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து செய்யப்பட்டது. அதனால பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படியே வந்து ஆஸ் இட் இஸ் வந்து காமிக்க முடியல. ஆனாலுமே எனக்கு என்னென்னலாம் நான் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் அத அப்பப்போ வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால, எனக்கு தெரிஞ்ச வரையுமே பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் இந்த எக்ஸெல் ஷீட்ல நான் ரிக்ரியேட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சேமா வந்து வந்துடுச்சு. ஸோ என்னென்னலாம் நான் வாங்கியிருக்கேன், எவ்வளோ செலவாச்சுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2023க்கான ஹோல் இயர்க்கான எக்ஸ்பென்சஸ் ஓகேவா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கோல்டு வந்து நான் வாங்கி குடுத்தேன் அம்மாக்கு. அம்மாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிராம்ஸ்ல கம்மல் வாங்கி குடுத்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பழைய அந்த ஜுவல் இருந்தது. அது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நான் வாங்கி குடுத்தேன். அதனால பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரூ. 8,000 தான் செலவாயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மாக்கு பேங்கிள்ஸும், அதுக்கப்புறம் செயினும் வாங்கி குடுத்தேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 சவரன். அந்த கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு அந்த 4 சவரன் ரூ. 1,96,000 வந்து செலவாயிருந்தது. ஸோ அந்த கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் போக நான் ஒரு ரூ. 8,000 நான் வந்து என்னுடைய கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணி நான் பே பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த கோல்டுக்கு நான் செலவு பண்ணது மட்டுமே ரூ. 2,04,000 ஓகேவா? அந்த கோல்டு வாங்கிட்டு நான் அங்க ரிட்டர்ன் வரப்ப தான் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து பைக்ல இருந்து கீழ விழுந்துட்டாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஃபெமூர் ஹெட் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கேன்சருக்கு ஆல்ரெடி வந்து 2022ல நெறையவே வந்து படாத பாடு பட்டேன். செலவு பண்ணி நான் வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டு அவங்கள காப்பாத்தி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பெலும்பு உடைஞ்சு போயிட்டு, மறுபடியும் அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் அலைய வேண்டியதா இருந்தது. என்னதான் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும், இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, அம்மாக்கு வந்து கொஞ்சம் கூட எழுந்துக்க முடியல, நகர கூட முடியல. அவங்களுக்கு இந்த டாய்லெட் கிளீன் பண்றதுலருந்து நெறைய தான் நான் பார்க்க வேண்டியதா இருந்தது. அதனால அவங்களுக்கு ஒரு பிரைவசி வேணும்னு சொல்லிட்டு, நாங்க தனியா ஒரு ரூம் வந்து வாங்கியிருந்தோம். அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா 2 பேஷண்ட் அந்த 2 பேஷண்ட்ஸ் கூட இருக்கவங்க வந்து தங்கிக்கலாம். அதனால இந்த மாதிரிலாம் நான் செலவு பண்ணதுனால, கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே அந்த காப்பீட்டு திட்டத்துல நான் வந்து அம்மாக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட, அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஆக தான் செஞ்சது. அது எவ்வளன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 35,000 அரவுண்ட் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அதாவது இது ஹாஸ்பிட்டல் அண்டர் கேட்டகரில நான் வந்து போட்டிருக்கேன். எதனாலன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 26,000க்கு மேல தான் செலவா இருந்தது. அந்த 3 மந்த்ஸ் அந்த ஜிஹெச்ல அந்த ரூம் ரென்ட், மத்த அந்த சாப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்ப நம்ம வெளியில வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ப்ராப்ளம் வந்து இருந்தது. அதனால 25,000க்கு மேல தான் செலவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாக்கு வந்து மாத்திரைங்க, இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ன்றதுனால அந்த மாத்திரைலாம் கூட வாங்கி குடுத்திருந்தேன். அதனால எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, 35,000 சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேங்க் சார்ஜஸ். இந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா, நெறைய எஃப்டி வந்து நான் பிரேக் பண்ண வேண்டியதா இருந்தது. ஏன்னா, அந்த கோல்டு வந்து நான் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா? இதுவுமே நான் கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். அதனால எஃப்டி வந்து ஒரு 1.2 லேக்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நெறைய எஃப்டிஸ் வந்து பிரேக் பண்ணதுனால, எனக்கு அந்த பேங்க்லயே பார்த்தீங்கன்னா, பெனால்டி போட்டுட்டாங்க. நம்ம டெபாசிட் பண்ணது வந்து 50,000ன்னா எனக்கு கிடைச்சது 45,000 தான் கிடைச்சது. ஏன்னா, நான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அப்பப்போ நான் ஃப்ரீக்வென்ட்டா எடுத்துடுறதுனால, எனக்கு அந்த பெனால்டி வந்து ஹெவியா போட்டாங்க. அப்படி பார்க்கிறப்ப நம்மளோட அசல்ல இருந்து பார்த்தீங்கன்னா கழிக்கப்பட்டது. அதனால அது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸ்பென்ஸ்ல தான் நான் வந்து போட்டிருந்தேன். இந்த மாரி இந்த ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் இந்த எஸ்எம்எஸ் சார்ஜஸ், அந்த டெபிட் சார்ஜஸ், கிரெடிட் கார்ட் சார்ஜஸ் இந்த மாரி ஆனுவல் சார்ஜஸ்லாம் போடுவாங்கல்ல, அது எல்லாம் பேங்க் சார்ஜஸ்ல வந்து போட்டு வச்சிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 30,000 கிட்ட வந்துருச்சு. ஏன்னா நான் எஃப்டி எல்லாம் பிரேக் பண்ணதுனால நெறையவே எனக்கு வந்து பேங்க் சார்ஜஸ்ல லாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, Telegramல பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ். அதாவது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்கா வந்து கிரிப்டோல வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ₹15,000 வந்து லாஸ். இப்ப இந்த 15,000 லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நடந்த மாரி மத்த யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரையுமே போயிட்டு நான் கம்ப்ளைண்ட்லாம் கூட நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன். ஆனாலுமே ஒரு பிரயோஜனம் கிடையாது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, லாக்ஸ் கணக்குல வந்து இழந்திருக்காங்க. அதனால இந்த மாரி இந்த ஃபேக் பீப்பிள் கிட்டலாம் நம்ம தான் வந்து பார்த்துருக்கணும். ஓடிபிலாம் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் காமிக்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம். அதுல வந்து நம்ம ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் தேவையில்லாம போயிட்டு நீங்க மாட்டிக்காதீங்க. காசு நமக்கு தான் வேஸ்ட்டா போகுது. அவனுங்க சர்வசாதாரணமா உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்துகிட்டு அவனுங்களோட அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றானுங்க. இதுக்கு வந்து அவனுங்க பிச்சை எடுத்து பொழைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிராசரி, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இது இதுன்னு சொல்லிட்டு கேட்டகரியா நான் போட்டு வச்சிருப்பேன். அந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வந்து இப்ப இல்லன்றதுனால, நான் வந்து ஃபுட்டுன்னு தனியா வந்து எடுத்திருக்கேன். இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா,
ஒரு மாசத்துக்கு ஒரு 4500 ஆவரேஜா நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்டூ 12 போட்டா 54,000 வந்திருக்கு. இதுல இந்த கிராசரி, அந்த வெஜிடபிள்ஸ், ஏதாவது ஒரு சில ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே பாத்தீங்கன்னா அடங்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிவிசி ஒர்க். எங்க வீட்ல பாத்தீங்கன்னா பிவிசி ஒர்க் வந்து நான் 2022லயே பண்ணியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அரைக்குறையா பண்ணிட்டு பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வேஸ்ட் ஆக்காம நம்ம பண்ணிக்கிட்டா தான் நமக்கு ப்ராஃபிட்ன்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நான் செய்ய வச்சிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷூ ரேக் இந்த மாதிரிலாம். இப்ப அதுக்குமே பாத்தீங்கன்னா லேபர், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்லாம் வாங்க வேண்டியதா இருந்தது. அதுவுமே தலைவலி தான். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 18,000க்கு மேல தான் செலவாயிருக்கும். ஸோ அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, 25,000 வந்து அந்த வொர்க்குக்கு செலவான மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால நான் அத வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இன்டர்நெட். இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு 6 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போஸ்ட் பெய்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். போஸ்ட் பெய்ட் யூஸ் பண்றப்ப, இந்த ஏர்டெலும் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜியோவும் யூஸ் பண்ணேன். ஏர்டெல பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ரூ. 600 கட்டுற மாரி வந்தது. அந்த ஜியோ பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ரூ. 300ன்னு நெனைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அப்பவே அந்த ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 800 வந்து ஒரு 6 மாசத்துக்கு நான் கட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் 6 மாசம், அதாவது நெக்ஸ்ட் 6 மாசம் தான் அந்த வைஃபை வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜ், அதுக்கு அந்த வைஃபை காஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே நான் சேர்த்து நான் இங்க வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3500 பிளஸ் 600 இன்டூ 6 அதாவது வைஃபைக்கான காஸ்ட் மட்டும் நான் இதுல போட்டிருக்கேன். ஓகேவா? இப்ப கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கான அந்த வைஃபைக்கான சார்ஜ், அதுக்கு இன்ஸ்டாலேஷனுக்குன்னு ஒண்ணு நம்ம பே பண்ணுவோம் இல்லையா? அதுக்கான சார்ஜஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாசம் போட்டா போதும். ஏன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 3500லயே அவங்க வந்து அ வைஃபை வந்து 1 மந்த் ஃப்ரீயா தான் குடுத்துருந்தாங்க. ஓகேவா? அப்ப இந்த மாரி 6500 வந்து வருது இன்டர்நெட்டுக்கு 6 மாசத்துக்கு. அதாவது அந்த இன்ஸ்டலேஷன், அந்த ரூட்டர் காஸ்ட்டும் சேர்த்து. நெக்ஸ்ட் ரீசார்ஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா ஃபோனு, என் ஃபோன்லாம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் அந்த ஆரம்பத்துல அந்த போஸ்ட் பெய்ட் கனெக்ஷன் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா இது வந்து ரூ. 800 எடுக்கலாம். ஏன்னா 2 போஸ்ட் பெய்ட் நான் வந்து எடுத்திருந்தேன். அது வேஸ்ட்டா தான் நான் அந்த போஸ்ட் பெய்ட் கனெக்ஷன் வாங்கி நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபாஸ்ட்டும் இருக்காது. அதனால அந்த 6 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி நான் ஒரு தடவ ரீசார்ஜ் பண்ணிடுவேன். அதனால பார்த்தீங்கன்னா, அது 1800. அம்மாக்கு பார்த்தீங்கன்னா, ஹியர் அண்ட் தேர் எப்பயாவது பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணுவேன். அவங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் வந்து தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 800 எடுத்துக்கிட்டேன். அப்ப போன வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ்க்கு மட்டுமே 7400 வந்து செலவாயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவி ரீசார்ஜ் இந்த டிடிஹெச்க்கு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் வந்து நான் மாத்தியிருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வீடியோகான் வச்சிருந்தேன். அதுக்கு ₹250 கட்டி கூட நெறைய சேனல்ஸ் வந்து வராது. இப்ப இந்த ஏர்டெல் மாத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுளா இருக்கு. ஸோ 6 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா, 1200 அரவுண்ட் கட்டினா போதும்னு நெனைக்கிறேன். அதனால 1 வருஷத்துக்கு 2400 கட்டினா போதும். அதாவது 6 மந்த்துக்கு ஒன்ஸ் நான் ரீசார்ஜ் பண்ணிடுவேன். அதனால அது இயர்லி காஸ்ட் 2400 எடுத்திருக்கேன். இப்ப இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் இருந்தா பெர்ஃபெக்ட்டா வந்து அக்யூரேட்டா நம்மளால பார்க்க முடியும். பட் இப்ப தோராயமா போட வேண்டியதா போச்சு. இப்ப ஏசி இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாசமா கட்டியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெபிலைசர், அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருந்தது. அதனால அது எல்லாமே சேர்த்து ஒரு 6000 ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். மேபி அத விட அதிகமா கூட இருக்கலாம். பட் 3900 வந்து நான் மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருக்கேன் 6 மாசமா. இது வந்து போன வருஷம் அந்த ஏசிக்கு செலவானது அரவுண்ட் 30,000 அதாவது 29,400. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் டிவி வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு மேல ஆகுது. அதுவும் இந்த Flipkart பிக் பில்லியன் டேஸ்ல வந்து வாங்கியிருந்தேன். இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டெபிலைசர் மறுபடியும் அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி அதெல்லாம் ஒரு 4000 எக்ஸ்ட்ராவா செலவா இருந்தது. ஒரு இஎம்ஐ வந்து நான் கட்டியிருக்கேன். ரூ. 4,900. அதனால அந்த டிவிக்கான காஸ்ட் போன வருஷம் ரூ. 8,900 வந்து நான் காமிச்சிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் அதர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில ஃபைன்ஸ் அது இதுன்னு கட்ட வேண்டியதா போச்சு அன்பார்ச்சுனேட்லி. இது வந்து பாத்தீங்கன்னா, எதிர்பாராத நேரத்துல நம்ம வந்து செலவு பண்ற மாரி ஆயிப்போச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5,000 வந்து செலவாயிருந்தது. ஓகேவா? இது எனக்கு தெரிஞ்சு கூட கூட ஆயிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கார்டன் ஒர்க். இந்த கார்டன் ஒர்க் இந்த ஃப்ரண்ட் எங்க வீட்டுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன் இல்லையா? அது எல்லாருக்குமே நான் சொல்லியிருந்தேன். அது நல்லாவே ஞாபகம் இருக்கு. அரவுண்ட் 12,000 11,950 அந்த மாதிரி ஆச்சு. அத ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டா கூட ஒரு 12,000 எடுத்துப்போம். ஓகேவா? கேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க மேக்ஸிமம் ஒரு 2, 3 கேஸ் தான் வாங்கியிருப்போம். அதனால பாத்தீங்கன்னா, அதுக்கு நான் ஒரு 3000 நான் எடுத்திருக்கேன். ஒரு கேஸ் வந்து ரூ. 1000 ரேஞ்ச்ல இருந்ததுல்ல அதனால. இப்ப எல்ஐசி வந்து பாத்தீங்கன்னா, குவார்ட்டர்லி பிரீமியம் ஒண்ணு கட்டுறேன். ஆனுவல் பிரீமியம் ஒண்ணு கட்டுறேன். மணி பேக் ஒண்ணு, என்டோமென்ட் பாலிசி ஒண்ணு. அதனால பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து இயர்லி கட்ட வேண்டியது 13,500.
அதுக்கப்புறம் இந்த குவார்ட்டர்லி கட்ட வேண்டியது 2,900. அதனால இன்டூ 4 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த எல்ஐசி பாலிசி அந்த லோன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். அது அரௌண்ட் 4,600 கட்டினேன்னு நினைக்கிறேன். அதனால இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆவரேஜா எல்ஐசிக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30,100 ரூபாய் நான் வந்து செலவு பண்ண மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டூருக்கு வந்து போயிருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டூருக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ குற்றாலம் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஊட்டியும் நான் போயிருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு 8,000 வந்து செலவாயிருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் சிப் அதாவது மாசம் மாசம் நம்ம வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெறைய போட்டா நமக்கு நெறைய ப்ராஃபிட் இருக்கும். அதே நேரத்தில லாஸ் வந்தாலும் லாஸும் நம்ம வந்து எதிர்கொள்ளணும். ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு மந்த்லி 600 ஆவரேஜா நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் சிப்ல. அதனால பார்த்தீங்கன்னா, இயர்லி அது ஒரு ஆவரேஜா 7,500 வந்து நான் எடுத்திருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் பெட்ரோல் அதுக்கப்புறம் இந்த பைக்குக்கு வந்து நான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சேர்த்து ஒரே இதுல நான் போட்டுருக்கேன். ஸோ அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000 நான் நெறைய வந்து வெளியில போறதில்லன்றதுனால, இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு தோராயமா தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்ல வந்து நான் பார்த்திருந்திருக்கலாம். இப்ப அது பார்க்க முடியாம போச்சு. இப்ப அந்த பைக்குக்கான செலவு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 3,500 என்னவோ சர்வீஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கூட வெளிலலாம் கூட ஒரு சில சர்வீஸ்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இத விட அதிகமா தான் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 6,000 7,000 கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2023க்கான ஹோல் எக்ஸ்பென்சஸ். இப்ப இதெல்லாம் நம்ம வந்து டோட்டல் பண்ணா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டோட்டல் பண்ணா அரவுண்ட் 4,90,200 ரூபீஸ் வந்து வருது. ஓகேவா? இப்ப இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 40,000 ரூபீஸ்க்கு மேல தான் செலவாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கரெக்ட் தாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் மந்த் அந்த ஃபேக்டரி ரீசெட் பண்றதுக்கு முன்னாடி, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்து 4,28,000 அரவுண்ட் செலவான மாரி காமிச்சது. அதுக்கப்புறம் அந்த கார்டன் அது இதுன்னு சொல்லிட்டு, அது ஒரு 20,000 செலவாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாசம் மட்டுமே அரவுண்ட் 30,000 செலவாயிருக்கு. அப்ப இப்படி கணக்கு போட்டா அரவுண்ட் 4.8 லேக்ஸ் வருது ஆவரேஜா. கிட்டத்தட்ட 4.8 லேக்ஸ் தாண்டி இருக்கும் செலவு. ஸோ இத நான் தோராயமா போட்டு எனக்கு இந்த மாரி வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து எக்ஸ்பென்ஸ் இல்லன்ற ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இது வந்து எக்ஸ்பென்ஸ் இல்லன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இதுவுமே எக்ஸ்பென்ஸ் இல்லன்னு சொல்லலாம். இப்ப இதுவுமே எக்ஸ்பென்ஸ் இல்லன்னு சொல்லலாம். இப்ப இதெல்லாம் நம்ம கழிச்சுட்டா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒட்டுமொத்தமா நான் 2023க்கு செலவு பண்ணது கிட்டத்தட்ட 4.8 லேக்ஸ்க்கு மேல தான். அது வந்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு ரூ. 40,000 செலவான மாரி காமிக்குது. பட் இதுலயுமே இந்த கோல்டு, இந்த எல்ஐசி, இந்த சிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, செலவுல கொண்டு வரக்கூடாது. அப்ப அது வந்து நம்ப பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,40,000 வந்து இதுல குறைச்சுக்கணும். நம்ம போட்டு பார்ப்போம். இதுல என்ன வருதுன்னு. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ரூ. 2,00,000 செலவான மாரி காமிக்குது. என்னதான் இருந்தாலும் இது வந்து செலவு அதிகம் தான். ஸோ நம்ம வீட்டுக்கு வாடகை கட்ட போறதில்ல. இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாதப்ப ஒரு 2.5 லேக்ஸ் வந்து செலவாயிருக்கு. மாசத்துக்கு ஒரு 21,000 வந்து செலவாயிருக்குதுன்னா, இது வந்து ஒரு பெரிய செலவா தான் நம்ம வந்து பார்க்கணும். இதுல ஏதாவது கம்மி பண்ண முடியுமானா, கம்மி பண்ணணும். இப்ப நான் இதுல லிஸ்ட் அவுட் பண்ணதுல நெறைய ஐட்டம்ஸ் வந்து மிஸ் ஆயிருந்திருக்க சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி அந்த ஈபிக்கு வந்து நான் கட்டியிருப்பேன்ல, அத வந்து நான் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹேர் கட், அதுக்கப்புறம் ஒரு சில ட்ரெஸ் ஏதாவது வாங்கியிருப்போம். அந்த கிளாத்திங் செக்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கு. ஆனாலுமே எனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அரவுண்ட் 4.8 லேக்ஸ்க்கு மேல தான் செலவாயிருக்கும். இப்ப நம்ம ரஃப்பா கால்குலேட் பண்ணா ஒரு 4.9 தான் வருது. அதனால இதிலேயே எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துக்கிட்ட மாதிரி நம்ம வந்து ஒரு டிசிஷனுக்கு வரணும். அதாவது ஒண்ணுமே இல்ல. ஸோ மாசம் இந்த ஹோம் லோன் இஎம்ஐ அந்த மாதிரிலாம் கன்சிடர் பண்ணா கிட்டத்தட்ட அது வேற எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேவா? அப்படியெல்லாம் இல்லாதப்பவே பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட எனக்கு அரவுண்ட் 40,000 ரூபீஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து ஆகுது. இப்ப என்னுடைய வீட்டுக்கு நான் ஹோம் லோன் கன்சிடர் பண்ணா ஒரு மாசம் ஒரு 28,000 to 30,000 வந்து செலவு பண்ணணும். அப்ப அந்த 40 பிளஸ் 30ன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் அரவுண்ட் 70,000க்கு மேல தான் நான் எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம அதுக்கு மேல வந்து நம்ம எர்ன் பண்ணணும். அது பண்றோமான்னா இல்ல. அதுக்கு தான் நம்ம எஃப்டி எல்லாம் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எத்தன நாள் வரும்? ஸோ அது ஒரு ரேஞ்ச் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் வந்து ஓடணும், உழைக்கணும். அப்பதான் நம்மளால வந்து சஸ்டெயின் ஆக முடியும். ஓகேவா?
இது வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுலருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதில பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சில நெய்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அசால்ட் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய லிப்பு வந்து கிழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஜிஹெச்ல போயிட்டு அட்மிட் ஆகி ஒரு 3 டேஸ் இருந்து வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்ட்டா விழல. அது எக்கு தப்பா பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவலட்சணமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது சரி பண்ணுறதுக்கு இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு வேப்பம்பட்டில. அங்க வந்து போயிட்டு நான் வந்து காமிச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு மட்டுமே அந்த 1 மந்த் 2 மந்த்துக்கு எனக்கு அரவுண்ட் 7500 இருந்து 8000 வந்து செலவா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கேட்டகரி வைஸ் நம்ம பிரிச்சு நம்ம அந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்ல பார்த்திருந்தா தெரிய வந்திருக்கும். அது எப்படி நமக்கு செஞ்ச துரோகத்த கூட நம்ம மறந்துடுறோம்னு தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய அடி இன்னும் கூட எனக்கு லிப்பு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் குடுக்குது. ஆனா, அத நான் மொத்தமாவே மறந்துட்டு இருக்கேன். ஸோ மறந்துட்டு அம்மாக்கு செஞ்சது மத்த எக்ஸ்பென்சஸ்லாம் போட்டிருக்கேனே தவிர, இந்த எக்ஸ்பென்சஸ வந்து நான் எப்படி மறந்தேனே தெரியல. அதனால அதையுமே நம்ம வந்து இந்த வீடியோல பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. இல்லன்னா மனசு வந்து கேட்காது. அதனால இது தனியா நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழ இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதுல ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இந்த சேனல்ல வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காம நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. So see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.